அடிச்சு சொல்றேன், அவன் சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய். உங்ககிட்ட கொடுத்தது முழுக்க முழுக்க பொய் புகார். இப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம மீனா மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் மயிலோட அம்மா மீனா கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் பண்ணது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மயிலோட அம்மா மீனா பேசுகிற எதையுமே கண்டுக்கல. நீங்கள் மயிலை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுங்கள், அப்போ நான் தான் நான் கேஸை வாபஸ் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன், கோமதி, சரவணா எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கிறாங்க. எல்லாருமே ஒரே மாதிரியாவே வந்து சொல்கிறாங்க, நம்ம மயில் மேலே தான் வந்து தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மயிலோட அம்மா வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீங்கள் ஏன் பொய் சொன்னீங்க, 12வது படித்த பிள்ளைக்கு தான் டீச்சர் வேலை வாங்கி தருவாங்களா அப்படின்னு கேட்டோடனே, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது உண்மை தானே, வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினது உண்மை தான், என் பொண்ணுக்கு நீதி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மறுபடியும் போய் சொல்கிறாங்க. இதோட அண்ணா 2 பேர்த்தையும் கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாங்க. நாங்கள் அவங்க பக்கத்து வீடு தான், 30 வருஷமாக அவங்களுக்கு எங்களுக்கும் பகை. ஆனால் பாண்டியன் எங்களுக்கு ஜென்ம எதிரி தான். ஆனால் அவன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வச்சு இப்படிலாம் கொடுமைப்படுத்த மாட்டான் அப்படின்னு பாண்டியனை பற்றி நம்ம முத்துவேலும் சக்திவேலும் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க கொடுத்தது எல்லாமே பொய் கம்ப்ளைண்ட்டு தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.